ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் Tnpsc VIP நோட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 9th உள்ள பாக்ஸ் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். 9th இந்த பாக்ஸ் டீட்டெயில்ஸ் நான் தனியாக ஒரு ஷார்ட்கட் போட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சில திராவிட மொழிகள் கொடுத்துருக்குறாங்க. சில திராவிட மொழிகளில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இதில் இலக்கியம், அதாவது பழமையான இலக்கியம், பழமையான இலக்கணம், அதாவது இந்த மொழிகள்லாம் பழமையான இலக்கியம், பழமையான இலக்கணம் பற்றி சொல்லியிருக்காங்க. அது எந்த காலத்தை சேர்ந்தது, அதுக்குண்டான சான்று இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழை பொறுத்தளவில் சங்க இலக்கியம், தமிழ்னாலே சங்க இலக்கியம் தான் ரொம்ப பழமையானதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் தேவையில்லை. இலக்கணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், பழமையான இலக்கணம்ன்றது தொல்காப்பியம். ஸோ தமிழை பொறுத்தளவு நமக்கு ஷார்ட்கட் தேவையில்லை. அதுக்கப்புறம் கன்னடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கவிராஜ மார்க்கம் அப்படின்றது பழமையான இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இலக்கணமும் கவிராஜ மார்க்கம் தான் சொல்கிறாங்க. இது எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா கன்னடத்தில் ஃபஸ்ட்டு எழுத்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கான் வரும். இதுலேயுமே கவிராஜ மார்க்கம் அப்படின்றதுலேயும் கான் வரும். ஸோ ஈஸியாக வச்சுக்கலாம். கன்னடம்னா முதல் எழுத்து கா, இதுலேயும் முதல் எழுத்து கா. ஸோ இலக்கியத்துலேயும் கவிராஜ மார்க்கம் தான் வரும், இலக்கணத்துலேயும் கவிராஜ மார்க்கம் தான் வரும். சரிங்களா? அதுக்கடுத்து தெலுங்குல பழமையான இலக்கியம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதம். ஸோ இந்த தெலுங்கு நீங்கள் வேர்ட்ஸாக, அதாவது நம்ம ஒவ்வொரு எழுத்தாக எண்ணி பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வரும். இதுலேயும் பாரதத்துலேயே 1 2 3 4. ஸோ நாலு 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 எழுத்து வரும். சரிங்களா? ஸோ தெலுங்குல பழமையான இலக்கியம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா தெலுங்குன்றது ஒரு 4 லெட்டர்ஸு, இது ஒரு 4 லெட்டர். ஸோ தெலுங்கு அப்படின்றது பாரதம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த தெலுங்கு மொழி இருக்கு இல்லைங்களா, இது ஆந்திராவில் தான் பாஷையாக பேசுவாங்க. ஸோ ஆந்திரா பாஷா பூசணம் இது இது இலக்கணம், பழமையான இலக்கணம். தெலுங்கு கூடிய பழமையான இலக்கணம் என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆந்திரா பாஷா பூசணம். சரிங்களா? அதுக்கப்புறம் மலையாளத்தில் பழமையான இலக்கியம் என்னதுன்னா ராமசரிதம். இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா மலையில் நான் ஏறி சரித்திரம் படைப்பேன் அப்படின்னு சொல்லி ராமன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ராமன் சரித்திரம் படிக்கிறதுக்காக மலையில் ஏறுறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ராமன் உங்கள் ஃப்ரெண்டுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ராமசரிதம் அப்படின்றது மலையாள மொழியில் உள்ள பழமையான இலக்கியம். ஸோ இந்த ராமன் மலையில் ஏறி சரித்திரம் படைச்சதுனால இந்த லீலா அவனுடைய நெத்தியில் திலகமிட்டாங்க. இது ஈஸியாக வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பழமையான இலக்கியம், இலக்கணம் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது எந்தெந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அது எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த சங்க இலக்கியம் அப்படின்றது கிமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னா கிமு. வெறும் பொது ஆண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அது கிபி. இது பல தடவை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னா கிமு 5ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரைய இந்த சங்க இலக்கியம் இந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்படி ஈஸியாக வச்சுக்கலாம்னா தமிழ் அப்படின்றது 3 லெட்டர். சரிங்களா? ஸோ 5லேருந்து 2 போச்சுன்னா என்ன வரும்? 3 வரும். சரிங்களா? ஸோ எந்த காலத்துக்கு இடைப்பட்டது அப்படின்னா 5லேருந்து 2 போச்சுன்னா 3. ஸோ 5ஆம் நூற்றாண்டு முதல் கிமு 5ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த சங்க இலக்கியம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் இந்த கவிராஜ மார்க்கம் அப்படின்றது எத்தனாம் நூற்றாண்டுனா கிபி 9ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி வச்சுக்கலாம்னா இந்த கன்னடம் அப்படின்றது கண்ணன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கண்ணன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கண்ணன் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா 9ஆம் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 9ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே 9ஆம் கவிராஜ மார்க்கம் 9ஆம் நூற்றாண்டு தான். இதுவுமே இலக்கணமே கவிராஜ மார்க்கம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே 9ஆம் நூற்றாண்டு தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தெலுங்கு 11ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்ணன் அப்படின்றவர் தெலுங்கு டியூஷனும் மலையாள டியூஷனும் போகிறாரு. ஈவினிங் டைமில் தெலுங்கு டியூஷனும் மலையாள டியூஷனும் போகிறாரு. ஸோ அதுக்கு ஃபீஸாக தெலுங்கு டியூஷனுக்கு ஃபீஸாக 11 ரூபா கட்டுறாரு. அப்புறம் மலையாள டியூஷனுக்கு 12 ரூபா கட்டுறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கன்னடம் கன்னடம் அப்படின்றது கண்ணன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கண்ணன் 9ஆவது படிக்கிறாரு. அவர் தெலுங்கு டியூஷனுக்கு 11 ரூபா கட்டுறாரு. மலையாள டியூஷனுக்கு 12 ரூபா கட்டுறாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இது இலக்கியத்துக்கு. சரிங்களா? இது இலக்கியத்துக்கு உண்டான காலம். சரிங்களா? அதுக்கப்புறம் தெலுங்குல ஆந்திரா பாஷா பூசணம் அப்படின்றது இலக்கணம் இருக்கு இல்லைங்களா, இது எத்தனாம் நூற்றாண்டுனா 12ஆம் நூற்றாண்டு. ஸோ இந்த கண்ணன் ஊர்ல இருந்து இந்த ஆந்திராவுக்கு போறதுக்கு 12 ரூபா பஸ் டிக்கெட்டு. இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கண்ணன் அவங்களுடைய ஊர்ல இருந்து இந்த ஆந்திராவுக்கு போறதுக்கு 12 ரூபா பஸ் டிக்கெட்டு. சரிங்களா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த லீலா திலகம்ன்றது ஒரு மலையாள மொழியுடைய இலக்கணம். சரிங்களா? பழமையான இலக்கணம். இது எத்தனாம் நூற்றாண்டுன்னு சொல்லி
எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இது வந்து திலகம் திலகம் இடுறதுக்கு வந்து அது முதல்ல போய் கடையில் போய் வாங்கணும் சரிங்களா. அந்த திலகத்தை வந்து நம்ம கடையில் போய் வாங்கணும் இல்லைங்களா. ஸோ வந்து அது வந்து அதனுடைய ரேட் வந்து 15 ரூபா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த திலகத்துடைய ரேட் வந்து 15 ரூபா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து எந்த அடிப்படையில் வந்து எடுத்திருக்காங்க, எதை சான்றா வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து இந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். தமிழுக்கு வந்து தமிழ் இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி சொல்லியிருக்கிறது வந்து சான்றா கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தமிழ் இலக்கிய வரலாறு வந்து மூவா எழுதியிருக்கிறாரு. ஸோ தமிழுக்கு வந்து தமிழ் இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி சொல்லியிருக்குது. அதே மாதிரி மலையாளத்துக்கும் வந்து மலையாள இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி சொல்லியிருக்கோம் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இதுக்கும் வந்து ஒரே இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ கன்னடத்துக்கும் தெலுங்குக்கும் ஒரே இதுதான் சொல்லியிருக்காங்க. இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது ஒரு நல்லா வாட்ச் விட்டுக்கோங்க. கன்னடத்துக்கும் தெலுங்குக்கும் வந்து ஒரே சான்று தான் கொடுத்துருக்காங்க. இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேவை சண்முகம் அப்படின்றவங்க வந்து சான்றா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, கன்னடத்துக்கும் வந்து தெலுங்குக்கும் வந்து இது நம்ம சான்றா சொல்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேவை சண்முகம் அப்படின்றவங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த கண்ணனும் அதாவது கன்னடம் இருக்கு இல்லைங்களா, அந்த கண்ணனும் இந்த சண்முகமும் வந்து 2 பேருமே வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கண்ணனும் சண்முகமும் வந்து 2 பேருமே ஃப்ரெண்டு. ஸோ வந்து 2 பேருமே வந்து தெலுங்கு கற்றுக்குறாங்க. ஸோ ஒரே டியூஷனில் தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ கண்ணனும் சண்முகமும் வந்து 2 பேரும் ஃப்ரெண்டு, 2 பேருமே தெலுங்கு கற்றுக்குறாங்க. ஸோ வந்து 2 பேருமே ஒரே டியூஷனில் தான் படிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இதுதான் சான்று. கன்னடத்துக்கும் தெலுங்குக்கும் இது எல்லாமே வந்து இந்த நூற்றாண்டை தான் சேர்ந்தது. இதுதான் வந்து பழமையான இலக்கணம் இலக்கியம் அப்படின்றதுக்கு சான்று தான் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே தமிழுக்கு வந்து தமிழ் இலக்கிய வரலாறு, அப்புறம் வந்து மலையாளத்துக்கு வந்து மலையாள இலக்கிய வரலாறு, இந்த கன்னடத்துக்கும் தெலுங்குக்கும் இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் சொன்னவர் வந்து சேவை சண்முகம் சரிங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நம்ம இந்த திராவிட மொழிகளில் சொல் ஒற்றுமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா. பாய்.